பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்படி? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்படி தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் எந்த துறை எடுத்தாலும் அதில் பூஜ்ஜியம் தான், எதுவுமே செய்யல. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் எவ்வளோ? பூஜ்ஜியம். திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் பூஜ்ஜியம். திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பூஜ்ஜியம். திமுக அரசாக புதிதாக நியமிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பூஜ்ஜியம். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை பூஜ்ஜியம். திமுக அரசாக புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம். அப்ப எதுக்கியா ஆட்சி நடத்துறீங்க? இது ஆட்சியா? இதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? இதெல்லாம் இப்படி பூஜ்ஜியம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றுவோம். நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். குறிப்பாக இங்க சோளிங்கர் நகர் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களே சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இந்த ஆட்சியால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. எங்க பார்த்தாலும் சாராயம், டாஸ்மாக் கடை, சந்து கடை, டாஸ்மாக் கடை, சந்து கடை. அது மட்டுமில்ல, அதை விட மோசமானது இந்த கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், போதைப் பொருட்கள் மோசமானது.